நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். சென்னை சாலிகிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் பாஜகவுடைய மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய லோகயா காலனி இல்லத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரக்கூடிய காட்சி. பாஜகவுடைய மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநராக பணியாற்றியவர். அவருடைய தந்தையாரும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவருமாக இருந்த திரு குமரி அனந்தன் காலமாக இருந்தார். இந்த நிலையில் அவருடைய கிரீஃபில் பங்கேற்க திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இல்லத்துக்கு வருகிறார். திரு அமித்ஷா அவர்களை வாயிலுக்கு வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அவருடைய கணவர் சவுந்தரராஜன், அவருடைய மகன், குடும்ப உறுப்பினர்கள் வரவேற்று அழைத்து செல்றாங்க. இந்த சந்திப்புடைய முக்கியமான காரணம் என்பது திரு குமரி அனந்தனுடைய மறைவுக்கு, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தையான திரு குமரி அனந்தனுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கவே முக்கியமாக திரு அமித்ஷா வந்திருக்கிறார். அவர் சென்னை வந்திருக்கக்கூடிய வேளையில் நேற்று முன்தினம்தான் திரு குமரி அனந்தன் காலமாக இருந்தார். அவருடைய இறுதி சடங்கெல்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், ஆளுநராக செயல்பட்டவர். அந்த நிலையில் திரு அமித்ஷா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய குடும்பத்துடைய கிரீஃபில் பங்கேற்கும் வண்ணம் அங்கே வந்து திரு குமரி அனந்தனுடைய திருவுருவ படம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்க்கின்றோம். பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், ஓற்றியோ. 2 நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக பாஜகவுக்கான புதிய தலைவர் நியமனம், சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துவது குறித்து முக்கிய நிர்வாகிகளோடு இன்றைய தினம் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்த நிலையில தான் தமிழக பாஜகவுடைய மூத்த நிர்வாகியும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனுடைய தந்தை குமரி அனந்தன் அண்மையில உயிரிழந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய வருகை தந்திருக்கிறார்.